ப்ரெஸ் மீட் வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அவர் வந்து யாருமே வந்து கேள்வி கேட்கக்கூடாது, அவருக்கு பதிலாக நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம் அப்படின்னு வந்து 2 பேர் வந்து முட்டு கொடுக்குறாங்க. முதல்ல முட்டு கொடுக்குறது வந்து ஆஜவர்தனம், ரெண்டாவது வந்து செங்கோட்டையன். இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, குறிப்பிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு கவர்ச்சி நடிகர் மாதிரி தான் அங்கேயுமே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ப்ரெஸ் மீட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் எல்லாருமே வந்து தெளிவாக கொடுப்பாங்க. ஏன் கொடுக்க மாட்டார், என்ன பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னாக்கா, ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும்போது கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படிங்கிறதா உண்மை. அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் தான் பதில் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே வந்து நான் தான் வந்து பேசுவேன் அப்படின்னாக்கா முதலமைச்சருங்கிறது வந்து வேஸ்ட் தானே. அப்போ வந்து முதலமைச்சர் இடத்துல வந்து ஆதவர்ஜனை உட்கார வச்சுட்டு ஒரு நார்மலாக அமைச்சர் போஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் எங்கே போனாலும் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இதுக்கு வந்து பிரதானமாக தேவைப்படுது. ஒரு ஆய்வு பண்ண போகும்போது ஒரு முதலாளித்துவ அடிப்படையிலேயே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் வந்து ஆய்வுக்கு இதுக்கு முன்னாடி யாரும் போனதில்லை. அது கருப்பு கலரு கூலிங் கிளாஸ். இது வந்து எதை பிரதிபலிக்குது அப்படின்னாக்க, நிச்சயமாக மக்களுக்காக எதையுமே சேவை செய்கிற மாதிரி இல்லை, ஒரு முதலாளித்துவத்தை வந்து எப்போதுமே வந்து பில்டப் பண்ணி காட்டுற மாதிரி தான் இருக்குது தவிர மற்றபடியே மக்களுக்கு செய்யணும், ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் இது திரைக்கவர்ச்சி மட்டும்தான். ஆதவர்ஜனா மாதிரி ஆளுங்களாம் வந்து இதை வந்து எப்போதுமே வந்து நிலைப்படுத்தி முட்டு கொடுத்து பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே தெரியாமல் வச்சிருக்கிறது. இவங்க முதலமைச்சரை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு வச்சாலும் அதனால தான் வந்து எப்பவுமே வந்து இவர் வந்து முதலமைச்சர் அது வந்து மற்ற எதிர்கட்சி எம்எல்ஏஸ்லாம் புளிய பண்ணுறதுக்கும் குஜிலி மஸ்து பண்ணுறதுக்கும் இந்த 2 பேருமே வந்து முக்கிய காரணம். இந்த முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா அப்படிங்கிறது வந்து ஆதவர்ஜனாட்ட எல்லாமே கேட்டு வேண்டியதான். முதலமைச்சர் வந்து வெறும் டம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.